மேலும் ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று பார்க்கலாம். ரவுடி வசூல் ராஜா கொலை தொடர்பாக பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பொய்யாக்குளம் மற்றும் இந்த திருக்காலிமேடு பகுதியை சேர்ந்தவர் இந்த வசூல் ராஜா இவர் இவர் மீது பல்வேறு கொலை மற்றும் ஆள் கடத்தல், அடிதடி வழக்குகள். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் என்று பல்வேறு காவல் நிலையங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தற்போது ஜாமீனில் வெளிவந்து இருக்கிறார். இந்த நிலையில அவர் நன்னடத்தையில் இருப்பதாகவும் இந்த தொழிலெல்லாம் விட்டுவிட்டு இருப்பதாக கூறி வட்டாட்சியரிடம் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஆவணங்களை சமர்ப்பித்து வசித்து வந்த நிலையில தற்போது காஞ்சிபுரம் இருக்க திருக்காலிமேடு பகுதியில் இருக்கின்ற அந்த ரேஷன் கடை பகுதியிலே அவர் நின்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மர்ம நபர்கள் வெடிகுண்டை வீசி இருக்கிறார்கள். வெடிகுண்டை வீசிய நிலையில அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே படுகாயத்துடனே உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த வசூல் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டதை அறிந்து காஞ்சிபுரம் ஏடிஎஸ்பி மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் உடனடியாக தீவிர சோதனைகளை மேற்கொண்டு கொலைகளை தேடி வந்தனர். இந்த நிலையில தற்போது இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் அவர்களும் அந்த இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருவர் வசூல் ராஜாவை கொலை செய்துவிட்டு தப்பி வருகின்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதிக்கு மோப்பனாய் அஸ்கர் என்ற மோப்பனாய் கொண்டு வரப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதியில முழுவதுமாக சுற்றி வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் சுற்றி யாரையும் கவி பிடிக்காமல் என்ற காரணத்துக்காக தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அந்த கொலையாளிகளை தீவிரம் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.